கிருத்திக் வானிலைக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தேதி மே 12ஆம் தேதி காலை வானிலை அறிக்கை. காலை 6 மணிக்கு இந்த ஆடியோவானது பதிவு செய்யப்படுகிறது. வானிலை அமைப்பு: இலங்கைக்கு தெற்கே குமரிக்கடல், இலங்கை தென்கிழக்கு இலங்கை சுற்றிக்கூடிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது தற்போது நீடித்து கொண்டிருக்கிறது. இது இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு 30 மணி நேரத்துக்குள் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பிறகு அது குமரிக்கடலை வந்து அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தமிழ்நாட்டில் வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு அதிகரிக்கப் போகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு உள் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கேரள எல்லையோர மாவட்டங்கள், தெற்கு கர்நாடகா, ஒட்டுமொத்த கேரளாவும் அடங்கும். அதே போல் தென் மாவட்டங்கள், தென் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை, தென் உள், தென் கடலோரம், அதே போல் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் இந்த காற்று சுழற்சியின் காரணமாக நல்ல ஒரு மழைப்பொழிவை வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நாளை முதல் 13ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் குறிப்பாக பெரும்பாலான மாவட்டங்களில் ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவை எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காற்று சுழற்சியானது குமரிக்கடலிலிருந்து தெற்கு கேரளா மற்றும் தமிழகம் ஊடாக பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது கொடுத்திருக்கக்கூடிய அப்டேட்டின்படி பார்க்கும் பொழுது தெற்கு கேரளா வழியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தமிழகம் ஊடாக பயணித்து தெற்கு கர்நாடகா வழியாக தமிழகத்தில் மெல்ல விலகும் ஒரு நீடித்து நின்ற ஒரு மழைப்பொழிவை வரக்கூடிய நாட்களில் கொடுக்கப் போகிறது என்ற ஒரு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சும்மா வந்தோம் போனோம் என்ற அந்த ஒரு மழைப்பொழிவு இல்லாமல் ஒரு வாரத்துக்கு மேல் நீடித்து நின்று தொடர்ந்து ஒரு மழைப்பொழிவை சில நாட்களில் வந்து தொடர் மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது தமிழ்நாட்டில். அது இன்னும் வரக்கூடிய நாட்களில் துல்லியமாக அறிவிக்கிறேன். அன்றைக்கு எப்படி இருக்கக்கூடிய வானிலை அறிவிக்கிறேன். நல்ல ஒரு மழைப்பொழிவை தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே, தென்னிந்தியாவே கிட்டத்தட்ட தெற்கு கர்நாடகா, தெற்கு ஆந்திரா, அதே போல் கேரளா, தமிழ்நாடு, காரைக்கால், புதுச்சேரி உட்பட இலங்கை உட்பட பெரும்பாலான மாநிலங்களில் ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விவசாய பெருமக்கள் இந்த மழையை பார்த்து அச்சப்பட தேவையில்லை என்பது நிறைய விவசாயிகளுக்கு தற்போது மழை வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். எப்பொழுது எங்கள் ஊர் மழை வரும் என்று நிறைய விவசாய பெருமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கண்டிப்பாக பெய்யும், பொறுமை காக்கவும். வெப்பசலன இடிமழை, காற்று சுழற்சியுடன் இணைந்த வெப்பசலன மழைப்பொழிவாக தமிழ்நாட்டில் பொழியும். மேற்கே தொடங்கி கிழக்கே வரை, அதே போல் தெற்கிலிருந்து வடக்கு வரை இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுமே, கன்னியாகுமரியிலிருந்து திருவள்ளூர் வரை இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலுமே, கடலோரம் உட்பட வங்கக்கடலோரம் உட்பட அனைத்து மாவட்டங்களுமே மழைப்பொழிவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேற்கே செல்ல மழைப்பொழிவின் தாக்கம் மற்றும் மழைப்பொழிவின் பரப்பளவு அதிகரிக்கும். கிழக்கே வர மழைப்பொழிவின் தாக்கம் குறைந்து காணப்படும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா முதலிடத்தை பிடிக்கக்கூடிய மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா கேரளா, ஒட்டுமொத்த கேரளா, 2வது இடம் தெற்கு கர்நாடகா, 3வது இடம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், 4வது இடம் உட்புற மாவட்டங்கள், 5வது இடம் மத்திய உள் மாவட்டங்கள், 6வது இடம்தான் டெல்டா கடலோரம், இறுதியாக வடகடலோர மாவட்டங்கள் மழைப்பொழிவு கிடைக்கும். அதனால் கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு தொடர்ந்து இருக்கும். ஆனால் கனமழை பொழிவாக இருக்குமா, தொடர் மழை பொழிவு, அதாவது உட்புற மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒப்பிடும் பொழுது வங்க கடலோர மாவட்டங்கள் சற்று மழைப்பொழிவு குறைந்து காணப்படும்.
குறிப்பாக இந்த சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அதேபோல் விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அதேபோல் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், இந்த பகுதி நாகப்பட்டினம் கூட மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த மயிலாடுதுறையிலிருந்து காரைக்காலுக்கு வடக்கே மயிலாடுதுறையிலிருந்து சென்னை வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருக்கும், ஆங்காங்கே இருக்கும். ஆனால் உட்புற மாவட்டங்கள், அதாவது மேற்கே ஒப்பிடும் பொழுது கிழக்கே மழைப்பொழிவு குறைந்து காணப்படும். என்ன சார் திரும்பி என்ன எங்கள் மழைப்பொழிவு இல்லை, எங்கேயும் தான் சார் நல்லா வெயில் அடிக்குது, ஏன் மழைப்பொழிவு குறைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏனென்றால் கிழக்கு திசை காற்று நம்மளுடைய கடலோர மாவட்டம் வழியாக தான் உள்நுழையும். அப்படின்றதுனால கடலோர மாவட்டங்கள் ஒரு சிறிய காற்று பகுதின்னு சொல்லலாம், காற்று பகுதியாக இருக்கும். அப்படின்னு இருக்கும்போது காற்று உள்நுழைவு என்பது கடலோர மாவட்டம் வழியாக தான் உள் மாவட்டங்கள் செல்லும். அப்படின்னு இருக்கும்போது உள்ளே தான் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரள எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், அதே போல் ஒட்டுமொத்த கேரளா மேற்கே செல்ல செல்ல மழைப்பொழிவின் அதிகம், பரப்பளவும் தீவிரமும் அதிகரிக்கும். இதுதான் நம்மளுடைய ஆய்வறிக்கையின்படி கடந்த 2 நாட்களாக ஆய்வு செய்த அறிவிப்பின்படி பார்த்திங்கன்னா, மேற்கே செல்ல செல்ல மழைப்பொழிவின் பரப்பளவும் தீவிரமும் அதிகரிக்கும். கிழக்கே வர வர மழைப்பொழிவின் தாக்கமும் குறைந்து காணப்படும். இங்கேயும் மழைப்பொழிவு இருக்கும், ஆனால் உட்புற மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது கடலோர மாவட்டங்கள் கிழக்கே வர வர கடலோர மாவட்டங்களில் குறைந்து காணப்படும். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த வட கடலோர மாவட்டங்களில் சற்று குறைந்து தான் காணப்படும். பெரும்பாலும் இந்த சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கும் சற்று குறைந்து காணப்படும். இறுதியாக தான் மழைப்பொழிவு இந்த பகுதிகளில் மழைப்பொழிவு கிடைக்கும். கவலைப்பட தேவையில்லை, சென்னை மக்களும் சரி கவலைப்பட தேவையில்லை. கண்டிப்பாக இந்த மழைப்பொழிவு முடிவதற்குள் ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவை ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுமை காக்கவும். வானிலை மாற்றங்களுக்கு உட்பட்டது. தற்போது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பின்படி நம்ம சொல்கிறோம், வானிலையில் அப்டேட் சேஞ்ச் ஆகும் பட்சத்தில், வானிலையில் மாற்றங்கள் ஏற்படும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளுடைய வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்படும். அதனால் நீங்கள் தொடர்ந்து இணைந்துருங்க, அப்டேட்டு பார்த்துட்டே இருக்கணும். என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டே இருந்தால் தான் திட்டமிட்ட வேளாண்மை செய்ய முடியும். விவசாய பெருமக்கள் தொடர்ந்து வானிலை அறிக்கையுடன் இணைந்திருங்கள். கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களிலும் மழைப்பொழிவு இருக்கிறது. கண்டிப்பாக உங்கள் ஊரில் ஒரு மழையாவது பெய்துவிடும். பெரும்பாலும் ஒரு 4 சென்டிமீட்டர் அளவு மழையாவது உங்கள் ஊரில் பெய்துவிடும். அதனால் பொறுமை காக்கவும். இன்றைய மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், உட்புற மாவட்டங்கள், அதே போல் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, தென் உள், மத்திய உள், அதே போல் மேற்குள் மாவட்டங்களில் சற்று கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் என்று நேற்று போல் இருக்கும். ஒதுக்குதல் இன்றும் இருக்கும். நாளை முதல் பரப்பளவு கூடும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நாளை முதல் தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை முதல் 13ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டின் ஒரு பொற்காலமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வெப்பம் தணிந்து வெப்பம் என்று வெப்பம் தொடர்ந்து அதிகரித்தது. கடந்த 2 மாதங்களாக, 2 மாதங்களுக்கு மேல் 4 மாதங்களாகவே தமிழ்நாட்டில் வெப்பம் அதிகரித்து காணப்பட்டது. தொடர்ந்து மழைப்பொழிவு இல்லை. கவலைப்பட தேவையில்லை. சேர்த்து வைத்து இந்த காற்று சுழற்சியின் காரணமாக தமிழ்நாட்டில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சீதோஷ நிலை காணப்படும். கண்டிப்பாக பொறுமை காக்கவும். பொதுமக்களும் சரி, விவசாய பெருமக்களும் சரி, மழையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் கண்டிப்பாக மழை பெய்யும். அதற்கு தகுந்தாற் போல திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். இன்னொரு அறிக்கையானது தென்மேற்கு பருவமழை கிட்டத்தட்ட செப்டம்பர் அக்டோபர் 2வது வாரம் வரை தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும் என்ற ஒரு அறிக்கை பின்னாடி வரக்கூடிய அறிக்கையில் இன்னொரு 1 மணி நேரத்துக்குள் அந்த அறிக்கையானது வெளியிடப்படும். அதனால் தொடர்ந்து இணைந்திருந்து அந்த அறிக்கையும் பார்த்து பயன்பெறுங்கள். அதே போல் வடகிழக்கு பருவமழை பற்றியும் ஒரு முன்னோட்ட தகவலையும் நம்ம அந்த அறிக்கையில் சமர்ப்பிக்கப்படும். அதனால் அந்த அறிக்கையும் பாருங்கள்.
தொடர்ந்து இணைந்திருங்கள். மழைப்பொழிவு இருக்கிறது. பொறுமை காக்கவும். பொறுமை.